வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை, சோபகிருது வருடம் தை மாதம், தை மாதத்தில் 29ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி, திதி வளர்பிறை, திருதியை, யோகம் நன்றாக இல்லை. இன்று கடகராசிக்காரர்களுக்கு மதியம் 2:03 வரை சந்திராஷ்டமம். அதன் பின் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் தமிழ் மாத பிறப்பு. இன்றுடன் தை மாதம் முடிவடைகிறது. நாளை முதல் மாசி மாதம் ஆரம்பம். நாளை மாசி ஆரம்பம். தமிழ் மாதம் நாளை. தமிழ் மாத பிறப்பு நாளைய தினம். நாளைக்கு மற்றொரு விசேஷம், சதுர்த்தி விரதம், வளர்பிறை சதுர்த்தி. வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி நாளைய தினம் காலை நேரத்தில் விநாயகரை வழிபட வேண்டும். நாளை வளர்பிறை சதுர்த்தி. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரம், நண்பகல் 12 முதல் 2 வரை, பிற்பகல் 3 முதல் 4 வரை, மாலை 6 முதல் 9 வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, தனுசில் சுக்கிரன், மகரத்தில் சூரியன், புதன், செவ்வாய், கும்பத்தில் சந்திரன், சனி, மீனத்தில் ராகு. மதியம் 2:03 அளவில் கும்ப ராசிக்குள் இருந்து சந்திர பகவான் மீன ராசிக்குள் வந்து பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய கிரக மாற்றம். ஜாதகம் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆன்லைனில் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. நேரில் வர முடியாதவங்க ஆன்லைனில் பண்ணலாம். நேரில் வரணும்னு நினைப்பவர்கள் என்னை பார்க்கலாம். சென்னையில் அடையார் அப்படிங்கிற இடத்துல தான் நான் இருக்கேன். அதில் இந்திரா நகர் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அங்கே தான் நம்ம வசிக்கிறோம். நேரில் வந்தும் ஜாதகம் பார்க்கலாம். அதே மாதிரி திருமண பொருத்தமும் ஆன்லைன் சர்வீஸ் உண்டு. உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்தீங்கன்னா நம்ம பொருத்தம் பார்த்து சொல்கிறோம். அது 1 மணி நேரத்துக்குள்ளே பொருத்தம் பார்த்து சொல்லிவிடுவோம். அதற்கான கட்டணத்தையும் நீங்கள் ஜிபே, ஃபோன்பே என்ற முறையில் பண்ண முடியும். பண்ணிவிட்டு நீங்கள் அதற்கான ரிசல்ட்டை கேட்டுக்கலாம். அதே மாதிரி சிசேரியனுக்கு நம்ம நாள் குறித்து கொடுக்குறோம். இதெல்லாம் நம்மளுடைய சர்வீஸ். அதேமாதிரி உங்கள் ஜாதகத்தில் என்ன உண்மையான பிரச்சனை அப்படிங்கிறத கண்டறிந்து அதற்கான ஒரு தீர்வுங்கிறது தான் பரிகாரம். இந்த பரிகாரம் ரொம்ப பயப்படுற மாதிரிலாம் இருக்காது. கண்டிப்பாக ஒரு பிரச்சனைன்னு இருந்தால் அதுக்கு தீர்வு இருந்தே தீரும். அந்த தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்கு ஜோதிடர்களுக்கு திறமை இருக்கணும். அதுக்காக ஜோதிடர்கள் எல்லாரும் திறமை அற்றவர்கள் என்ற அர்த்தம் இல்லை. ஒரு ஜோதிடர் சொல்கிற பரிகாரம் இன்னொரு ஜோதிடர் சொல்ல மாட்டார். அப்போது ஒருவேளை உங்களுடைய பிரச்சனை தீர்க்கக்கூடிய விஷயம், சந்தர்ப்பம் எனக்கு அமையுமேயானால் அது உங்களுக்கு தீர்க்கப்படும். அதை நீங்கள் எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக அந்த பரிகாரத்தை செய்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் அந்த தீர்வு உண்டு. என்னால் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை உண்டு. தேவைப்படுபவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். கோயில்கள், ஆலய வழிபாடுகளே போதுமானது. எந்த கோயிலுக்கு போகணுங்கிறத கண்டுபிடிக்கிறதுல தான் ஜோஷியருடைய திறமை இருக்குது. அதனால் எந்த கோயிலுக்கு போனாலும் தீர்வு உண்டு. நமக்குரிய சரியான விஷயத்தை கண்டுபிடிச்சி அதற்கான தீர்வை எடுப்பது தான் ஜோதிடம். இதில் பிரசன்ன மார்க்கமாகவும் பலன் சொல்ல முடியும். நீங்கள் வரும் நேரத்திற்கான ஒரு கட்டத்தை போட்டு அதன் மூலமும் ஒரு 4-5 விஷயங்களை எடுத்து தான் நான் பலன் சொல்லுவேன். உங்கள் ஜாதக கட்டம் சரியானதாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் பிறந்தப்போ உங்களுடைய பெற்றோர்கள் சரியான நேரத்தை தான் குறித்தாங்களாங்கிறது வெளியே தெரியாது. இப்போ அதை பார்க்குறதுக்குன்னு சில மெத்தட்ஸ் இருக்குது. அதெல்லாம் வச்சு நான் அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக இதுதான் உங்கள் லக்னம்ங்கிறத நான் கண்டுபிடிக்கிறதுக்கு முடியும். அதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்குது.
அதை வைத்து பார்த்து தான் உங்களுக்கு நம்ம பரிகாரம் சொல்ல போகிறோம். அதனால் இதை பார்ப்பவர்கள், கேட்பவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்திற்கான தீர்வையும் வந்து கேட்டு அறிந்து செல்லலாம். இதெல்லாம் நம்மளுடைய சர்வீஸ், பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி ஜாதகமே இல்லாதவர்களுக்கு பிரசனமாகவும் நம்ம தீர்வு கொடுக்குறோம். அது சோழி பிரசனம் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது, தாம்பூல பிரசனம், இந்த மாதிரி பல விதம் இருக்குது. அதில் உங்களுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான நாள். சந்திர பகவான் 11ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடத்தில் உலவக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பு கொண்ட நாள். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம், 12ஆம் இடம் விரயஸ்தானம். அப்போ பணம் வரவும் உண்டு, செலவும் உண்டு. இன்று செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க போகுது. அதனால் சிக்கன நடவடிக்கை எடுங்க. எது தேவையோ அவசியமான செலவுகளே நலம். உங்களுடைய எல்லா விஷயங்களும் இன்றைக்கி திட்டமிட்டபடி நடக்கும். உங்களுக்கான நல்ல நாள் தான் இது. எந்த விதத்திலும் இந்த நாள் குறைவு இல்லை. பெரிய அளவில் ஆதாயத்தை தேடக்கூடிய நாள், ஆதாயங்கள் உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு நாள், நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு 10, 11ஆம் இடங்களில் சந்திரன் உலவக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு கொண்ட நாள். ஒரு யோகத்தை செய்யக்கூடிய கிரகமான சனி பகவானோடு சந்திரன் இணைகிறார். பிறகு சந்திரன் ராகுவோடு இணைந்து 11ஆம் இடத்தில் இருக்க போகிறார். விபரீத ராஜயோகம் ஏற்படும். ராகு பகவானால் உங்களுக்கு நன்மை. வேற்று மொழி பேசக்கூடியவர்களால் உங்களுக்கு இன்றைக்கி ஆதாயம் ஏற்படும். சில நல்ல செய்திகள் வந்து காதிற்கு வந்து விழும். சில மகிழ்ச்சியை ஊட்டக்கூடிய நல்ல செய்திகள் காதிற்கு வந்து இனிமையாக கிடைக்கும். இன்றைக்கி எதிர்பார்த்த நல்ல செய்தி உண்டு. நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழிலில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். தொழில் உத்தியோகத்தில் உயர்வு. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள், சக நண்பர்களோட அல்லது மேல் அதிகாரிகளோட ஒரு நல்லிணக்கம் ஏற்படும். நல்ல ஒரு அட்மாஸ்பியரில் நீங்கள் வேலை செய்வீங்க. வேலையில் ஈடுபாடு அதிகரிக்கும். செய்யக்கூடிய தொழிலையும் உங்களுடைய நம்பிக்கையும் உறுதித்தன்மையும் அதிகரிக்கும். அப்போ உங்களுடைய கஸ்டமர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவர்களுடைய ஆதரவால் உங்கள் நிறுவனமும் வளரும். அப்போ இன்றைக்கி தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சியும் வெற்றியடையும். மிகப்பெரிய வளர்ச்சியை காணக்கூடிய நேரம். மாணவ மாணவிகளுக்கு இது ஒரு சிறந்த நாள். நல்ல அவங்க படிப்பாங்க. எதிர்கொள்ள வேண்டிய இப்போ பரீட்சைக்காக அவங்களுடைய ப்ரிப்பரேஷன்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி மத்தியானம் 2 மணி 3 நிமிடத்திற்கு பிறகு 2:15 கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சந்திராஷ்டமம் விலகுகிறது. அதனால் ஏதாவது முக்கியமான விஷயங்களாக இருந்தால் இன்றைக்கி சாயங்காலத்துக்கு மேலே செய்யலாம். மத்தியானம் 2 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. இருந்தாலும் ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்காது என்பதில் உறுதியாக சொல்லலாம். கொஞ்சம் ஆனால் சந்திராஷ்டமம் என்ற எண்ணத்தில் மட்டும் நம்ம இருக்கணும். நல்ல கவனம் அதிகமாக இருக்கணும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்து பெரிய யோகத்தை செஞ்சிட்ருக்கார். அதனால் இந்த சந்திராஷ்டமமோட தாக்கம் இருந்தாலும் யோகம் அதிகமாக இருப்பதால் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. மாலை நேரத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம். சிம்மராசிக்காரர்கள் ஏதாவது முக்கியமான விஷயம், இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு, மீட்டிங் ஏதாவது இருந்தால் இன்றைக்கி காலையில் செஷனில் முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் 2 மணிக்கு அப்புறம் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். சந்திரன் ராகுவோடு போய் இணைகிறார். அதனால் தேவையில்லாத விஷயங்கள் உங்களை தேடி வரலாம். அதனால் நம்ம வந்து யாரையும் தேடி போக வேண்டாம். சில பஞ்சாயத்து, சில மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்கள தேடி வரும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த ஃபோனை அட்டன் பண்ணணும்னு பார்த்து அவசியமான ஃபோனான்னு தெரிஞ்சுக்கிட்டு அட்டன் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு பக்கம் பெரிய பிரச்சனையை சந்திக்கலாம். ஏதாவது ஒரு தேவையில்லாத விஷயங்கள் நம்மளை தேடி வரும். அதனால் அதிக கவனமாக இருக்க வேண்டும். காலையில் நல்லா இருக்க நேரம் 2 மணி 3 நிமிடத்திற்கு பிறகு சந்திராஷ்டமம். கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நாள் பிரமாதமாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் சந்திரன் உலவக்கூடிய ஒரு நேரம். சந்திரன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபாதிபதி, ஏகாதச ஸ்தானத்துக்குரிய கிரகம். அவர் இப்போது வளர்பிறை சந்திரனாக உலவுகிறார். தேய்பிறை சந்திரனாக அவர் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் 7ஆம் இடம் வராரா, அல்லது வளர்பிறை சந்திரனாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் 7ஆம் இடம் வருகிறாரா என்பதில் ரொம்ப கவனமாக பார்க்கணும்.
இல்லை இப்போ வளர்பிறை சந்திரனாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கும்போது எதிரிகள் விலகிச் செல்வார்கள். உங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இன்று மதியம் 2:03 அளவில் சந்திர பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு வருகிறார். 7ஆம் இடம் ராகுவோடு இணைகிறார். இந்த மாதிரி வரும்போது தான் நமக்கு சில புதிய நட்புகள், புதிய உறவுகள் கிடைக்கும். உறவுகள் அப்படின்னா சொந்த பந்தம் அப்படின்னும் எடுத்துக்கலாம், நட்பு ரீதியாக உறவுகள் அப்படின்னும் எடுத்துக்கலாம். நட்பு அப்படின்னா சும்மா ஒரு நாள் பழக்கம் இல்லை, நிறைய பெரிய நட்புகள் கிடைக்கும். அதில் வேற்று மொழி மதம் பேசக்கூடியவர்களோடு தொடர்பு ஏற்படும். சில பேருக்கு தெய்வீக யோகம், தெய்வீக ஞானம் கூட கிடைக்கும். ஹனுமானை வழிபடுங்க, ஆஞ்சநேயரை வழிபடுங்க. இந்த நாள் தடையின்றி நல்ல நாளாக அமையும். துலா ராசிக்காரர்களுக்கு இது ஒரு ஏற்றமிகு நல்ல நாள். தொடர்ந்து ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு இருக்கார். இது மிகப்பெரிய யோகம். அந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சம். ஒரு கிரகம் எங்கே இருக்கோ அதற்கு வீடு கொடுத்த கிரகம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அந்த வீடு கொடுத்த கிரகம் உச்சம். அவர் உங்களுக்கு 7 குடையவர், 2 குடையவர். அப்போ துலா ராசிக்காரர்களை இப்போ கையில் பிடிக்க முடியாது. நீங்கள் வச்சது தான் சட்டம், நீங்கள் நினச்சது தான் நடக்கும். உங்களை யாரும் அசைக்க முடியாது. அதனால் பயம் கொள்ள வேண்டாம். இந்த நாள் சிறப்பான நாள், யோக பலங்கள் அதிகம் இருக்கக்கூடிய நாள். சந்திரனும் 6ஆம் இடம் ராகுவோடு இணைகிறார். ராகுவோடு இணையும் போது சந்திரனும் பலமாவார், ராகுவும் பலமாகும். அப்போது உங்கள் கை ஓங்கும், மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய நேரம். செய்தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் மேன்மை, வழக்கு வியாஜியங்கள் வெற்றி, சிறப்பான யோகமான நலமான நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் அவர் யார்? செவ்வாய். அவர் இப்போது உச்சம் பெற்று காணப்படுகிறார். செவ்வாய் உச்சம் பெறுவது அப்படிங்கிறது ஒரு யோகம். உச்சம் பெற்று அவர் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 9க்குடைய கிரகம் 4 மற்றும் 5ஆம் இடத்தில் உலவுகிறார். அதே மாதிரி குரு பகவானும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து 7க்குடைய கிரகத்தை பார்க்கிறார். இப்படி எங்கேருந்து பார்த்தாலும் இன்றைய நாள் ஒரு விசேஷ நற்பலனுக்குரிய நாள் என்பதில் ஐயமில்லை. கல்யாண முயற்சிகள் வெற்றியடையும். கல்யாணம் ஆன தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி இளம் வயது தம்பதியருக்கு இப்போ நேரம் பிரமாதமாக இருக்குது. கணவன் மனைவி இடையே பரஸ்பர அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். அது இளம் வயது தம்பதியராக இருந்தாலும் சரி, 60-80 திருக்கல்யாணம் பண்ண தம்பதியர்களாக இருந்தாலும் சரி, பரஸ்பர அன்பு மேலோங்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கணவன் மீது மனைவிக்கு அன்பும், மனைவி மீது கணவனுக்கு அன்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். பெரிய அளவில் வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள். விருச்சிக ராசிக்காரர்கள் அமோகமாக இருக்க போகிறாங்க. அப்படி ஒரு நாள் இது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஏற்றமிகு நல்ல நாள். பொதுவாகவே சந்திர பகவானுக்கு 3ஆம் இடம் 6ஆம் இடமெல்லாம் வலுவான இடங்கள். கோச்சார ரீதியாக சந்திரன் அங்கே வரும்போதெல்லாம் நன்மை தான் நடக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 3ஆம் இடம் வரும்போது அதிக அளவில் நன்மை நடக்கும். மிகப்பெரிய யோகத்தை செய்யும். ஏன்னா சந்திரன் அஷ்டமாதிபதி. அஷ்டமாதிபதி தன் வீட்டுக்கு 8ஆம் இடம் வரும்போது சில விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு பலன். தன லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். 5க்குடைய கிரகம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதால் தன லாபங்கள் அதிகரிக்கும். பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏன்னா வார்த்தையில் கொஞ்சம் நம்ம அதிக படபடப்பாக பேசிடுவோம். அது மற்றவர்களை காயப்படுத்திடக்கூடாது. அதனால் நிதானித்து பேசணும். ஆனால் உங்கள் பக்கம்தான் இன்றைக்கி எல்லாமே சக்ஸஸ். பெரிய அளவில் சக்ஸஸை பார்க்க போகிற நாள் இது. மகர ராசிக்காரர்களுக்கு 4க்குடைய கிரகம் 11க்குடைய கிரகம் செவ்வாய் அவர் ராசியில் உச்சம் பெற்று காணப்படுகிறார். அதே மாதிரி இன்றுடன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவர் ராசியில் இது வரைக்கும் இருந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டு தான் இருந்தார். அவர் ராசியை விட்டு விலகி நாளைக்கு மாசி மாதம் வெளியே போயிடுவார், 2ஆம் இடம் போயிடுவார். அங்கே செவ்வாய் மட்டும் தனித்திருப்பார். அதனால் அதுதான் உங்களுக்கு இப்போ பலம். அதனால் சூரிய பகவான் ராசியை விட்டு வெளியே போவதே ஒரு நலம். அதே மாதிரி சந்திர பகவான் 7க்குடைய கிரகம் அவர் ராசிக்கு 2ஆம் இடத்தில்
அமர்ந்து இன்றைக்கி மதியத்துக்கு மேலே 3ஆம் இடம் போகிறார். அதனால் இன்றைக்கி மத்தியானம் 2 மணிக்கு அப்புறமே உங்களுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்குது. இனி வரும் காலம், இனி வரும் நாட்கள், அடுத்து வரக்கூடிய ஒரு 2-3 நாள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதனால் யோக பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் மனசை தளர விடாதீங்க. பிரமாதமான சக்ஸஸுக்கு போகலாம். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி காலையில் செஷன் கொஞ்சம் மத்தியானம் சாப்பாட்டு நேரம் வரைக்கும் கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கும். மனதில் தேவையில்லாத குழப்பம், டென்ஷன் இருக்கும். வேலையும் ஜாஸ்தியாக தான் இருக்க போகுது. சரி, மத்தியானத்துக்கு அப்புறம் சரியாயிடுமா சார்னா டென்ஷன் குறையும், ஆனால் வேலை அதிகமாக தான் இருக்க போகுது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வேலை பளுவும் அதிகம் இருக்கும். ஆனால் டென்ஷன் மத்தியானத்துக்கு மேலே ரிலீஸ் ஆகிரும். அப்போனா நீங்கள் என்ன காலையிலேயே வேலையை சரியாக முடிச்சிடுறீங்கன்ற ஒரு திருப்தி கிடைக்கும். நம்ம செய்யக்கூடிய வேலையில் நம்ம ஒரு திருப்தி அடையணும். அப்போ தான் அது மற்றவங்களுக்கு அது நல்லாயிருக்கும். நம்மளே கொஞ்சம் பழைய கன்ஃபியூஷனில் இருந்தோம்னா மற்றவர்களுக்கு அது சரியான விதத்தில் போய் சேராது. அப்போ ஒரு நேர்த்தியை பார்த்து நேர்த்தியான விஷயத்தில் நீங்கள் வேலையை செய்து முடிப்பீங்க. வேலை அப்படின்னா என்ன? சில பேர் டைப் அடித்து கொடுப்பாங்க, சிஸ்டமில் உட்காந்து டைப் அடிச்சிட்ருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு எழுத்துப்பிழை வரலாம். அதே மாதிரி ஒரு சலவை தொழிலாளி, ஒரு அயன் பண்ணுறவர், அவர் அதை ரொம்ப ஜாகிரதையாக பார்த்து அயன் பண்ணணும். கொஞ்சம் அவர் ஏமாந்துருந்தார்னா அந்த துணியில் சூடு பிடிச்சிக்கும். இந்த மாதிரி நம்ம கவனக்குறைவால் ஏதாவது தவறுகள் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த நாளுக்குரியான விஷயம். ஆனால் நீங்கள் ரொம்ப நேர்த்தியாக தான் செய்வீங்க அப்படிங்கிறதுல ஐயமில்லை. இந்த நாள் யோகமான நாள். மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமான நாட்கள் தான் இப்போ இருக்கக்கூடிய நாட்கள். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை, கிரக அமைப்பு எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதில் சந்திர பகவான் 12ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்குள்ளே வரார். ராசி அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கார். 2க்குடைய கிரகம் 11ஆம் இடத்தில் உச்சம். 11க்குடைய கிரகம் ஆட்சி. இப்படி எங்கே பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. அதில் மீன ராசி, விருச்சிக ராசி இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகங்கள் அடிக்க போகுது. தன லாபங்கள் கிடைக்க போகுது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம், இடம் வாங்கக்கூடிய யோகம், இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம். ஏற்கனவே வீடு இருந்தால் அதை இன்னும் புதுப்பிப்பீங்க. புதுசாக ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணி ஒரு பெட்ரூம் போடலாமான்னு எண்ணம் வரும். அதனால் சொத்து சுகங்கள் சேரக்கூடிய நேரம், அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நேரம், அதிக அளவில் நன்மை நடக்கக்கூடிய நாள். இந்த நாள் நல்ல நாள்.